ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்திங்கன்னா வேலைக்கிழமை காலையிலே நம்ம வந்து லன்ச் ரெடி பண்ணோம். அப்போ எடுத்த வீடியோ தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே ரொம்ப சீக்கிரமாலாம் கிச்சனுக்கு வரையில் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சதுமே தலைவலி இருந்துகிட்டே அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு 6:30க்கு மேலே தான் கிச்சனுக்கு வந்திருக்கேன். வந்து சாப்பாட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சு அரிசியெல்லாம் போட்டாச்சு. அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கத்தில் வந்து கொஞ்சம் காய் இருந்து அதை வந்து நான் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி அவியல் வச்சிடலாம் அப்படின்ட்டு புடலங்காய், சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், வெள்ளரிக்காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லா காய்கறியும் சேர்த்து போட்டு இன்றைக்கி வந்து அவியல் வைக்க போகிறோம். அவியலுக்கு வந்து காய் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து இன்றைக்கி ரசம் வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு வந்து எல்லாம் பிளான் பண்ணி தக்காளி எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் சளி பிடிச்சிருக்க நேரம்லாம் நம்ம வந்து ரசம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இன்றைக்கி ரசம் வச்சுக்கிட போகிறேன். என்ன தான் நம்ம வந்து வேலைகளை பார்க்குறதா இருந்தாலுமே ஒரு சில நாட்களில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பார்க்குற மாதிரி இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தருக்கா கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தலைவலி, லைட்டாக காய்ச்சல் எல்லாம் இருந்துகிட்டு இருக்குது. நான் என்ன பண்ணுறது, எப்படினாலும் நம்ம சமையலை நம்ம தான் பண்ணியாகணும். பிள்ளைங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஹெல்ப்புக்கு வேறு ஆள் இல்லை. அதனால் நானும் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. எந்திரிச்சு வந்து அப்படியே தலையெல்லாம் தூக்கி பிடிச்சி வாரிட்டேன். வாரி கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. நம்ம வந்து சமையல் ஆரம்பிச்சிடலாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு சமையல் வந்து பண்ணக்கு ரெடி ஆகிவிட்டேன். இப்போ வந்து நேற்று என்ன பண்ணோம், அப்படியே பாத்திரங்கள் எல்லாம் போட்டுட்டு சாயந்தரம் க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்றைக்கி எப்படி இருந்தாலும் சரி நம்ம கடகடான்னு எல்லா வேலைகளையும் பார்த்துடணும் அப்படின்ட்டு வந்து என் பாட்டுக்கு நின்று வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் எனக்கு பயங்கரமாக அந்த தும்மல் எடுத்துகிட்டு இருக்குது. தும்மல் எடுக்குது, இருமல் வருது, சுத்தமாக நிற்க முடியலை. நம்ம வந்து இந்த எண்ணெயிலெல்லாம் போட்டு மசாலாக்கள் வதக்குவோம் பாருங்கள், அந்த டைமில் அப்படியே மூக்கெல்லாம் கபகபன்னு எரிய ஆரம்பிச்சிட்டு, இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பிள்ளைங்க செய்ய மாட்டாங்க இல்லையா, சமையல் வந்து நம்ம தான் செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ வந்து வேறு காய்கறியாக இருந்தால் கூட பிள்ளைங்கக்கிட்ட கொடுத்தா கட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அவியலுக்கு வந்து எல்லாமே ஒரே சைஸில் கட் பண்ணணும். அது வேறு யார்கிட்டையுமே கொடுத்தாக்கி நமக்கு திருப்தியாகவே இருக்காது. ஏன்னா காய் வந்து கட் பண்ணுற சைஸில் தான் அவியல் வந்து நல்லாயிருக்கும். அதனால் காய் வந்து நானே நின்றுட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். காய் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இது கூட சேர்க்குறதுக்கு பல்லாரியும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். அதையும் கட் பண்ணி வச்சுட்டு அவியல் வந்து வைக்க ரெடி ஆகிடலாம். அவியல் வந்து ரொம்ப நாள் ஆகிட்டு, இப்போது ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன். வீட்டில் அவியல் வந்து வைக்கவே இல்லை. அப்படி இல்லை, அடிக்கடி வெள்ளி செவ்வாயெலாம் வந்ததுன்னா அவியலும் ரசமும் வந்து வச்சு சமாளிச்சிருவோம். இப்போ கொஞ்ச நாளாகவே அவியல் வைக்கல அப்படின்னோடனே எனக்கு நீ கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்ட்டு தோணிச்சு, எல்லாம் வாங்கி வச்சாச்சு. இப்போ முதல்ல தாளிச்சிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பெல்லாம் போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரியும் பச்சை மிளகாயும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கிடணும். ரொம்பலாம் வதக்கக்கூடாது, 2 கிண்டு கிண்டுனாலே போதும். அது எண்ணெயில் கொஞ்சம் வதக்குனா நல்லாயிருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நம்ம அதை நல்லா குலுக்கி வேக விட்டோம்னா போதும், சீக்கிரமாக வந்துடும். அது அந்த காய் வந்து வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வைக்கலாம். ஏன்னா அதில் வந்து இந்த சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் இருக்குல்லையா, அது மட்டும் கொஞ்சம் திக்காக இருக்கும். மற்ற காய்கறி எல்லாம் சீக்கிரம் வெந்துடும். அதனால் அந்த காய்கறிகள் ஈக்குவலாக வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். அது இல்லாமல் இந்த அவியல் வந்து ரொம்ப குழைய வேக வைக்கக்கூடாது. காய் வந்து ஒரு 3/4 பக்கத்துக்கு வெந்து வந்ததும் நம்ம வந்து தேங்காயெல்லாம் அரைச்சி உடனே சேர்த்து கலந்து விட்டுறணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். குழையாமல் இருக்கணும், நல்லா வெந்திருக்கவும் செய்யணும். அந்த மாதிரி பக்குவமாக பார்த்து செய்யணும். இப்போ வந்து காய்கறிலாம் சேர்த்துட்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட போகிறேன். முதல்ல கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள் போட்டோம் அப்படின்னா அது வந்து அதில் உப்பெல்லாம் காயில் பிடிச்சி வேகிறதுக்கு வசதியாக இருக்கும். இதை போட்டுட்டு மூடி வச்சுட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ரொம்ப ஃபுல்லாக வச்சிங்க அப்படின்னா அது வந்து தண்ணி எல்லாமே மொத்தமாக ஒரு காய் வந்து நிரப்ப தேங்காயை துருவி மிக்ஸி ஜாரில் ஒரு 2-3 பல்லுட்டு இது நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக ஜீரகம், லைட்டாக அந்த மஞ்சள் வந்து தேங்காயில் பிடிக்கிறதுக்காக கொஞ்சமாக மஞ்சளும் சேர்த்து பரபரப்பாக ஒரு 2 சுற்றி எடுத்து காய் வந்து 3/4 பக்குவத்துக்கு வெந்ததும் நம்ம வந்து அதை போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் உப்பு வந்து செக் பண்ணி சேர்த்து விடணும். அவ்வளோதான், அவியல் கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும்.
காய் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறதுக்குலாம் டைம் எடுக்கும். மற்றபடி இந்த அவியல் கூட்டு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். இப்போது எல்லாமே காய் வந்து வெந்துட்டுருக்க டைமில் இந்த தக்காளியை வந்து நான் கட் பண்ணிவிட போகிறேன். தக்காளி கட் பண்ணி நல்லா மல்லி இலை, உப்பெல்லாம் போட்டு கையால் பிசைஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரசம் வைக்கிறதுக்கும் ஈஸியாயிரும். சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் வெந்துகிட்டே இருக்குது. சாப்பாடு வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்குது. அந்த டைமில் நான் வந்து இந்த 2 வேலையுமே முடிச்சுக்கிட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் நேற்று நிறைய பிளான் பண்ணியிருந்தேன். காலையிலே நம்ம வந்து எந்திரிச்சு சமையலெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் 2, 3 ப்ளவுஸ் எப்படியாவது தச்சிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு நாள் போகலை. காலையில் வந்து சமையல் வேலையை முடிச்சுட்டு பரபரப்பாக கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே கிடந்தது உடனே கழுவிட்டு வீடெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்து வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கெட் நிறைய துணியும் முக்கி ஊற வச்சுட்டேன். 2, 3 நாளாக துணி துவைக்கலை. பக்கெட் நிறைய துணி முக்கி வச்சுட்டேன். அதையே வந்து நான் உட்காந்து மெதுவாக மதியத்துக்குள்ளே துவைச்சி எடுத்து போட்டு தலைக்கு வந்து தண்ணி ஊற்றலை. ஏன்னா லைட்டாக உடம்பு ஒரு மாதிரி இருந்ததுனால மேலே மட்டும் உடம்புக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து டெய்லரிங் வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு போய் உட்காந்தேன். கடைசியில் ஒரே ஒரு சிங்கிள் ப்ளவுஸ் மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்து கட் பண்ணுறது வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ளவுஸ் தைக்கிறதையும் வீடியோ எடுத்து அந்த ஒரு ப்ளவுஸ் தான் அன்றைக்கி முடித்தேன். முடித்து எடுக்கும்போது டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 6 மணி ஆகிட்டு. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் இன்றைக்கி வேலை செஞ்சுட்ருந்தேன். அது கூட வந்து கொஞ்சம் மதியம் வந்து படுத்து ரெஸ்ட் எடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பயங்கர தலைவலி. அந்த தூக்கம் வந்தால் கொஞ்சம் தூங்கிடணும். அப்படி இல்லைன்னா அந்த தூக்கத்தை வந்து சமாளித்தோம் அப்படின்னா கொஞ்சம் தலைவலி அதிகமாகுது. அதனால வந்து தூங்காமல் இருந்தேன் இல்லையா, பயங்கரமாக தலைவலி வந்துட்டு கரெக்டாக அந்த உட்காந்து அந்த ப்ளவுஸ் எப்படியா முடிக்கணும்னு முடித்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் பார்த்திங்கன்னா சரியாக பிடிச்சது தலைவலி வந்துட்டு திடீர்னு காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. மறுபடியும் வந்து டேப்லெட் எல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்துட்டேன். இப்போது காலையிலே வச்சுருந்த சாப்பாடு காலையிலே சாப்பிட்டு மதியமும் சாப்பிட்டோம் இல்லையா, சாயந்தரத்துக்கும் கொஞ்சம் இருந்தது. அது வந்து பிள்ளைங்க ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே கொஞ்சம் சாப்பிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நைட்டு வந்து கொஞ்சம் கஞ்சி தான் ரெடி பண்ணியிருந்தோம். கஞ்சி ரெடி பண்ணி அரிசி வந்து நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி நல்லா நிறைய தண்ணி வச்சு வேக வச்சு கொலைய கஞ்சியாட்டு காய்ச்சோம் அப்படின்னா அது வந்து ஸ்பூன் வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். அந்த கஞ்சி வந்து வச்சு என் மகன் எனக்கு நைட்டு கொடுத்துட்டா. அது வரைக்கும் பரவாயில்ல. ஏன்னா நைட்டு வந்து சுத்தமாக எந்திரிக்க முடியாமல் இருந்தது. இந்த அளவுக்காவது பிள்ளைங்க உதவி பண்ணியாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நைட்டும் கொஞ்சம் மிச்சம் பாத்திரம் எல்லாம் பிள்ளை கழுவி போட்டா. அவளுக்கும் கொஞ்சம் முடியலை, இருந்தாலும் கொஞ்சம் செஞ்சுட்டா அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து நம்ம வீட்டில் கண்டிப்பாக யாராவது ஒருத்தரை வந்து நினச்சி பார்ப்போம். நான் வந்து எனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்க நேரத்தில் கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் தான் நினச்சி பார்ப்பேன். ஏன்னா எந்த டைமாக இருந்தாலும் சரி முடியலைன்னு படுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்வாங்க. பொம்பளை வேலை ஆம்பளை வேலை அந்த மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம வீட்டு வேலை தானே, உனக்கு முடியலைன்னா நான் தானே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே செய்வாங்க. அந்த ஒரு விஷயத்துலையும் எனக்கு உடம்புக்கு முடியாத நேரத்தில் பக்கத்தில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணுவேன். என்ன தான் நமக்கு வந்து பிள்ளைங்க நம்மளை கவனிச்சிட்டாலும் நமக்கு ஒரு முக்கியமான ஆளாட்டு அவங்க தான் அந்த நேரத்தில் தெரிவாங்க. எவ்வளோ தான் நம்ம வந்து தூரத்தில் இருந்தாலும் நம்ம வந்து மனசு ஒரு வருத்தப்பட்டு இருக்க நேரமோ இல்லை உடம்புக்கு முடியாத இருக்க நேரத்துலையோ கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து ஒரு ஃபோன் வரும் பாருங்க, அப்போ தான் நமக்கு யோசிப்போம். அப்போது நம்மளோட உணர்வு வந்து எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணும். முடியாமல் படுத்துட்டாலே உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் நான் நினைப்பேன், கரெக்டாக இப்போ தான் நான் அவங்கள நினச்சேன், நீங்கள் ஃபோன் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சி நானே அவங்ககிட்ட சொல்லிடுவேன், வெளிப்படையாக சொல்லிடுவேன். சரி பார்த்துக்க, உடம்ப பார்த்துக்க அப்படின்ட்டு. முடியாமல் இருந்தோம் அப்படின்னா அன்னைக்கு வந்து 1க்கு 2, 3 டைம் வந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் ஒரு பாசம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் நான் ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தால் ஃபோனை எடுக்கலை அப்படின்னா கூட உடனே ஃபோன் வந்து சொந்தக்காரவங்களுக்கெல்லாம் போகும். ஃபோன் எடுக்கலை, தங்கச்சிக்கு, அக்காவுக்கு, அம்மாவுக்குலாம் ஃபோன் போயிடும். ஃபோன் எடுக்கலை, என்னென்னு கேட்டிங்களா, போய் பார்த்தீங்களா அப்படின்ட்டு உடனே ஃபோன் பண்ணிடுவாங்க. அதுதான் ஒரு அன்புங்கிறது. சரி, ஒரு சில சூழ்நிலைகளால் நம்ம வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வருங்காலத்தில் நல்லதாக நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு
மனசை வந்து கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிட்டு அப்படியே வந்து வேலைகள் வந்து பார்த்துட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா, சாப்பாடும் வந்து வடித்து எடுத்து வச்சாச்சு. அவியலும் வந்து ரெடி ஆயிட்டு, அவியல் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மசாலா எல்லாமே போட்டு, தேங்காய் அது எல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா, நம்ம வந்து கடைசியில இறக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய சுத்தி ஊத்திட்டு, ஒரு கிண்டு கிண்டி அப்படியே மூடி வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த அவியல் வந்து அப்படி நம்ம பிளேட்ட ஓப்பன் பண்ணும்போது, அந்த மாரி ஒரு ஸ்மெல் இருக்கும். சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரசத்துக்கு எல்லாமே தண்ணி, உப்பு எல்லாம் அளவா சேர்த்து வச்சுட்டேன். அது வந்து நுர கட்டி வர நேரத்துக்குள்ள கொஞ்சம் பாத்திரத்த கழுவிறலாம். ஏன்னா, அந்த ஒரு 5 நிமிஷம் அப்படி நல்லாம சும்மா நிற்கிறதுக்கு, ஒரு 4 பாத்திரத்த கழுவினாலும் நமக்கு லாபம் தானே! அப்படின்ட்டு நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா, எனக்கு நிற்கவே முடியல. அந்த ரசம் வந்து தாளிக்க ஆரம்பிச்சுட்டேன் இல்லையா, அந்த இஞ்சி, பூண்டு, மிளகு எல்லாமே எண்ணெயில வதங்கும்போது, அதோட காரம் வந்து மேலே ஏறும் பாருங்க, மூக்கெல்லாம் பயங்கரமா கர கரன்னு தும்மல் எடுத்துகிட்டே இருந்தது. சரி ஒன்றும் இல்ல சரியாயிரும், இன்னைக்கு ரசத்த வச்சு சாப்பிட்டா சரியாயிரும் அப்படின்ட்டு வேலைகள் வந்து பார்த்துட்டு இருந்தேன் இல்லையா, என் மக வந்து "என்னம்மா பண்ணுறீங்க? எனக்கு வேற இருமல் எடுத்துட்டு இருக்கு, தும்மல் எடுக்குது, என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் வந்து கேட்டு போயாச்சு. என்னது "இன்னைக்கு ரசம் வச்சுருக்கேன், அவியல் வச்சுருக்கேன்னு." "ரசமா?" அப்படின்ட்டு இழுத்துட்டு போறா. ஏன்னா டிஃபன் பாக்ஸில் ரசம் வந்து ஊற்றி வச்சாக்கி லீக் ஆகுமா. இப்போ கெட்டியாக குழம்பெல்லாம் ஊற்றும்போது அப்படியே வந்து சாப்பாட்டோட செட் ஆகிரும். ரசம்னா அப்படி தண்ணி மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் ரசமா டிஃபனுக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டா. நான் வந்து காய்ச்சல் வந்தால் நிறைய வீட்டில் டைட்டாக இழைக்க மாட்டாங்களோ? காய்ச்சல் வந்தால் டைட்டாக இழைக்க மாட்டாங்களோ? நிறைய பேருக்குள்ள காய்ச்சல் வந்தால் வேற மாதிரி தான் அழைச்சிட்டு வருவாங்க. இப்படி கேட்டாங்க. என்ன பின்னி போடும்போது முடி இழுக்கும்ல, அது வந்து தலையில் வலிச்சிச்சுன்னா காய்ச்சல் குறையாது. அப்படி சீப்பு போட்டு இழைக்க மாட்டாங்க. ரசம் அவியல் ரசம் இப்போ அவளுக்கு வந்து தலையில் வைக்கிறதுல ஒரு சந்தேகம். நிறைய பேர் காய்ச்சல் வந்தாக்கி டைட்டாக பின்னி போட்டுட்டு போக மாட்டாங்களாம், ஒத்த பின்னி கட்டிட்டு போயிடுவாங்களாம். அது எதுக்காகன்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு போகிறா. நானும் அதுக்கு பதில் வந்து சொல்லியாச்சு. இப்போ அவியல் வந்து ரெடி ஆகிட்டு பாருங்கள். இன்றைக்கி வந்து அவியல் செஞ்சுட்டு ரசமும் வச்சாச்சு. ரசம் வந்து கொஞ்சம் சாப்பிட்டது நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த உள்ள நம்ம வந்து தலை நீர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தலையில் இருக்கக்கூடிய சளி எல்லாமே இறக்கிரும். அதனால தான் வந்து மறுபடியும் சாயந்தரம் வந்து கொஞ்சம் அதிகமாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வெளியில் தள்ளும். தும்மலெல்லாம் வந்து நம்ம மூக்கிலலாம் வந்து தண்ணியெல்லாம் வெளியில் வந்து தான் சரியாகும். அதனால தான் சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டேன். இப்போ எல்லாமே சாப்பாடு எல்லாருமே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் கிளம்பியாச்சு. நானும் மிச்சம் கிடந்த பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டேன். கூட்டு வச்சது, குழம்பு வச்ச பாத்திரங்கள் எல்லாமே மாற்றிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. எல்லோரும் சாப்பிட்டுட்டு இந்த அளவுக்கு கூட்டும் குழம்பும் இருக்குது, சாப்பாடும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நீட் ஆகிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு முன்ன பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கி வந்து சரி பண்ணியாச்சு. நமக்கு எப்போவுமே ஒரு நாள் கிடைக்கிற அனுபவம் தான் அடுத்த நாள் வந்து நமக்கு அந்த நாளை கொண்டுட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து எல்லா வேலைகளையும் துணி துவைச்சி போட்டு குளிச்சுட்டு துணியெல்லாம் மாற்றிட்டு வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணக்கு எடுத்துட்டேன். இது வந்து எப்போ அப்படின்னா ஒரு 4 மணிக்கு தான் நான் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வந்து ப்ளவுஸ் கட் பண்ண எடுத்திருக்கேன். கட் பண்ணி வச்சுட்டு நிற்கும்போதே பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் பயங்கர சவுண்டு. கிளி வந்து ரொம்ப நேரமாக சத்தம் போட்டுகிட்டே இருந்தது. மாடியில் சவுண்டு கேட்டுகிட்டே இருந்தது. நானும் என்ன செஞ்சேன், ஏதோ எங்கேயோ கேட்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். என் மகன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டான் 4 மணிக்கு. வரும்போது எம்மா வீட்டுக்குள்ளே கிளி சவுண்டு கேட்கு அப்படின்ட்டு இருந்தா. சரி மாடியில் போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். மாடியில் வந்து பார்த்தா அந்த துணி காய போடுற கயிற்றுல கிளி உட்காந்துருக்குது. அவள் வந்து பார்த்துட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வந்து அம்மா கிளி இருக்குது, நான் வீடியோ எடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். டக்குனு பார்த்தா அது அப்படியே வந்து ஜன்னல் பக்கத்தில் வாஷிங் மிஷின் இருக்குது, அதுக்கு மேலே வந்து உட்காந்துட்டு நானும் என் மகளும் ஜன்னலுக்கு இந்த பக்கம் நின்று பார்த்துட்டே இருக்கோம். அது ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. பக்கத்தில் அப்படி ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது நாங்கள் வந்து தலை தெரியக்கூடாதுல ஃபோனை மட்டும் அப்படியே ஜன்னலில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த ஃபோனில் தான் பார்த்துட்ருக்கோம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கிளியவா. எப்படியாவது கிளியை பிடிச்சி கொடுத்துருங்க, நம்ம வளர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொல்கிறேன் பாவம், அதை பிடிச்சி உள்ளே போட்டுட்டு அதை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நானும் பொறுமையாக சொல்லிகிட்டு இருந்தேன்.
ரொம்ப நேரமாக பார்த்தா உட்காந்துட்டு இருந்தது. அதனால என் மகா கிண்ணத்தில் சாப்பாடு மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கா. கிளிக்கு என்னது கொடுக்க அப்படின்னு கேட்டான். கிளிக்கு என்னத்தை கொடுக்க, ஒன்றும் இல்லையே, கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு. உடனே கொஞ்சம் சோறு மட்டும் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அப்படியே ஜன்னலில் வச்சுருக்கா. அந்த கிண்ணத்தில் இருக்குது பாருங்க. அதை அப்படியே அங்கங்கே பார்த்துட்டே இருந்தது. ஏதாவது சவுண்டு இருக்குதா, யாராவது இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருந்து பக்கத்தில் ஒருத்தர் இல்லைனோட அப்படியே பொறுமையாக முன்ன வந்து அழகாக அதை சாப்பிட்டுட்டு பாருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஏன்னா எப்போவுமே நம்ம இந்த மாதிரி ஒரு பறவை பக்கத்தில் இருந்து வீடியோலாம் எடுக்கவே முடியாது. இது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அப்போ ரொம்ப நேரமாக வீடியோ எடுத்தாச்சு. கை வேற வலிக்க ஆரம்பிச்சு. எவ்வளோ நேரம் ஃபோனை வச்சுட்டு நிற்கிறது பாருங்கள். அது அப்படியே மெதுவாக வந்து வாயில் அந்த சோறை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்து பாருங்க. என் மகா சொல்கிறான், எம்மா எப்படியா பிடிச்சி கொடுத்துருங்க, நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னதும் நான் என்ன பண்ணேன், பொறுமையாக சரி வெளியோடி போய் பார்க்குறேன், முடிஞ்சால் பிடிக்கிறேன். ஆனால் அது கொத்துப்பட்டாக்கு என்ன செய்கிறது, கையெல்லாம் புண்ணாவிரும் அப்படின்னு. சரி பாருங்கள், முடிஞ்சால் பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னா நான் அப்படியே மெதுவாக வெளியோடி போய் கை வைக்க போனேன் பாருங்க. போகையும் அப்படியே பறந்துட்டு. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அது பறக்கும்போது அந்த 2 இறகையும் இப்படி விரித்து நம்ம தலைக்கு மேலே பறக்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது. உண்மையிலே அது வளர்த்துருக்கலாம், இருந்தாலும் அது பாவத்தை எதுக்கு நம்ம எடுக்க. பிள்ளைங்க வந்து ரொம்ப நாளாக கிளியெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பூனை வந்தால் தின்னுட்டு போயிடும், நம்ம அதை பார்த்துட்டே இருக்க முடியாது. திடீர்னு எங்கேயாவது 2 நாள் 3 நாள் வெளியில் போயிட்டோம் அப்படின்னா அது வந்து பார்க்குறதுக்கு வேறு ஆள் வைக்கணும், நமக்கு மனசும் கேட்காது. அதனாலே எதுவுமே வீட்டில் வளர்க்குறது இல்லை. வந்து எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்க. ஆனால் என் மகா சொன்னா, சரி பிடிச்சாமல் சாப்பிடவாது விட்டுருக்கலாம், அழகாக சாப்பிட்டுட்டாவது போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் நினச்சோம். ஆனால் கொஞ்சம் தான், நான் வந்து அப்படி கையை வைக்க பக்கத்தில் கொண்டு போயிட்டு எனக்கு பயம், கொத்திட்டுனா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. இதுவே என் பையனாக இருந்தால் பிடிச்சிருப்பான். இன்றைக்கி இந்த கிளியை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்ததில் மனசுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. அவ்வளோதாங்க இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு தெரியுங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐயோ சாப்பிட்டாது இருக்கும் பாவம். சரி சாப்பிட்டு